குரோம்ல வந்து எப்படி டவுன்லோட் ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றது தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க குரோம்ல வந்து டவுன்லோட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட குரோம்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்க கம்ப்ளீட்டா வந்து கிளியர் பண்ணணும். ஜஸ்ட் குரோம் ஆப் நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஐ பட்டன் மாதிரி வந்து ஷோ ஆகும். சம் மொபைல்ல பாத்தீங்கன்னா வந்து ஆப் இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷனே வந்து ஷோ ஆகும். அதை நீங்க கிளிக் பண்ணி அந்த ஆப் இன்ஃபோ ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணதுமே எங்க ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கிளியர் ஆல் டேட்டா வந்து நீங்க கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டு பிளே ஸ்டோர்ல போயிட்டு எது அப்டேட் கேட்டிருக்கான்னு செக் பண்ணுங்க. குரோம் ஆப்புக்கு அப்படி அப்டேட் கேட்டுருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு நீங்க குரோம் ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்லாம் வந்து ஷோ ஆகும். எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்ல நீங்க வந்து லாகின் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட குரோம் ஆப் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஓபன் ஆயிடும். இப்ப நீங்க எதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை டவுன்லோட் பண்றதுக்கு முன்பாக நீங்க இருக்கிற பிளேஸ்ல எங்க வந்து இன்டர்நெட் வந்து நல்லா கிடைக்குது அப்படின்றத செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து இருந்துகிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடா வந்து இருக்கும். இன்டர்நெட்டே கிடைக்காத இடத்துல நீங்க வந்துட்டு டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா தான் வந்து இருக்கும். அது இல்லாம ரொம்ப ஸ்லோவா கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஓரளவு கொஞ்சம் நல்லா கிடைக்கிற இடத்துல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்பீடா வந்து டவுன்லோட் ஆகும். அதனால அது எங்க அப்படின்றது நீங்க வந்து உங்களோட மொபைலை செக் பண்ணி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா வந்து இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் குரோம்ல வந்து டவுன்லோட் வந்து போடுறீங்க அப்படின்னா அப்போ நீங்க வந்து வேற எந்த ஒரு ஆப்ஸோ இல்ல வேற ஆப்ல போயிட்டு வேற ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்குது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே வந்து பண்ணாதீங்க. அந்த டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பேஜ்லயே பாத்தீங்கன்னா அப்படியே வந்துடுங்க. அது டவுன்லோட் ஆகுற வரைக்கும். அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடா பாத்தீங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆகும். இப்ப நீங்க வந்து வேற ஆப் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து கன்சியூம் ஆகும். இதுக்கும் கன்சியூம் ஆயிட்டு இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா வந்து ஸ்லோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்லோ ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்றது டவுன்லோட் ஆகுற வரைக்கும் நீங்க அதே பேஜ்ல இருந்தாதான் உங்களுக்கு ரொம்ப வந்து பெஸ்டா வந்து இருக்கும். சீக்கிரமாவும் வந்து டவுன்லோட் ஆகும். அதனால டவுன்லோட் பண்றப்ப அதே பேஜ்ல வந்து இருங்க. அது மட்டும் இல்லாம பல்கா பாத்தீங்கன்னா வந்து டவுன்லோட் வந்து போடாதீங்க. டக்கு டக்குன்னு நிறைய ஃபைல்ஸ் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒரே நேரத்துல நீங்க டவுன்லோட் போட்டாலும் உங்களுக்கு அது ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா நீங்க டவுன்லோட் பண்ண பாருங்க. அது வந்து ரொம்ப வந்து பெஸ்டா வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த குரோம் டவுன்லோட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதை பத்தி. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 செட்டிங்ஸ் நான் வந்து சொல்லியிருப்பேன். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்றது மூலியமாகவும் உங்களோட குரோம்ல இந்த டவுன்லோட் ஸ்பீடை நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். நீங்க வேணா அதையும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட குரோம் டவுன்லோட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அந்த வீடியோவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.